தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. எப்படி 6 மணி அட்டான் அடிச்சா வைதேகி காத்திருந்தால வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவாரோ அத போல தேர்தல் வந்துச்சுன்னா விதவிதமா உருட்ட ஆரம்பிக்கும் சீமான் கும்பல். வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியா அடிச்சு விடும். வாக்குறுதிகள் பத்தியே தனியா நம்ம ஒரு வீடியோ போடணும். அம்புட்டு காமெடி பண்ணி வச்சிருக்குங்க. மேடையில ஏறிக்கிட்டு 1-2 விசில் அடிச்சாங்க குஞ்சு மாதிரி 2 பூனை வளர்த்து வச்சிருக்காங்கல்ல, மேடையில ஏறிக்கிட்டு எதை வேணாலும் சொல்றது. அதுதான் உண்மைன்னு அதுகளே நம்புதுங்க. இவ்வளோன்னு பாலிடிக்ஸ் தெரிஞ்சாலோ இவ்வளோன்னு அறிவு இருந்தாலோ யோசிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, இது சரியான விஷயமா அப்படின்னு விவாதிப்பாங்க. அது எதுவுமே இல்லாம இந்த கும்பல் மேடை தோறும் மிதி வாங்கி கொண்டு அலைவது அடிக்கிற நமக்கே பரிதாபமா இருக்கிற அளவுக்கு மிதி வாங்குறானுங்க. அதுல ஒரு பாப்பா, முஸ்லிம் பாப்பா வரும் பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் வாந்தி எடுத்துட்டு தன்னை அறிவாளியா கற்பனை பண்ணிக்கும் பாருங்க ஒரு முஸ்லிம் பாப்பா. அந்த பாப்பா மேடையில ஏறி மிதி வாங்கியிருக்கு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இலவசம் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னா ஆட்சிக்கு வராங்க. இலவசம் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வராங்களாம். ரைட்டு. இலவசங்களை கொடுத்து மக்களை கையேந்த வச்சு கேவலப்படுத்துறாங்களாம். இதுல முதல்ல பொருளாதாரம் குறித்த மூளை வேணும், அல்லது ஒரு நல்லா படிச்சவங்கிட்ட கலந்துரையாடல் பண்ணிருக்கணும், குறைந்தபட்ச அறிவு இருக்கும், இல்ல பொருளாதாரம் சார்ந்து இயங்குகிறவர்களுடைய பேச்சையாவது கேட்கணும். அப்பதான் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவு வளரும். அதுல இந்த பாப்பா இலவசம் 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 சொல்லி கையேந்த வச்சாங்களாம். இது ஒரு தலைமுறை ஒடுக்கப்பட்டு விளிமநிலைக்கு தள்ளப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு பொருளாதாரம் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த சாமானிய மக்கள், அது பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, தலித்துகள், பட்டியலின பழங்குடி மக்கள், பெண்கள், சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்டு இப்பதான் மூச்சு முட்டி அடிச்சு உடைச்சு வெளியே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப வெளியே வந்துட்டு இருக்கிற நம்ம ஏதோ ஒரு கொப்பை பிடிச்சு மேலே ஏறிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது அடிச்சு உள்ள தள்ளிட்டு நீயா எழுந்து வா. ஏதாவது கயிறு கண்ணி கிடைச்சாதாம புடிச்சு மேலே ஏற முடியும். ஒரு வேறாவது கிடைச்சாதானே புடிச்சு மேலே ஏற முடியும். 2000 வருஷமா எங்களை பள்ளத்துக்குள்ளையும் பாதாளத்துக்குள்ளையும் போட்டு மிதிச்சிருக்காங்க. ஒரு ஆரிய பார்ப்பன கூட்டம் 2000 வருஷத்துக்கு மேல எங்களை உள்ள போட்டு அமைக்க வச்சிருக்காங்க. சின்னதா ஏதாவது ஒரு கயிறு, ஒரு கம்பி, ஒரு வேறு கிடைச்சா பிடிச்சு மேலே ஏறிடுவோம். அதுக்குத்தான் இந்த திட்டங்கள். இது இலவசங்கள்னு கொச்சப்படுத்தி குறுக்க கூடாது. இந்திய நாட்டின் வளங்களை பகிர்ந்தழிப்பது. இந்த நாட்டினுடைய வளங்கள்லாம் 58 குடும்பம் தின்னுட்டு இருக்கு உட்காந்து. அத கேள்விக்கு துப்பு இருக்காது இந்த கும்பலுக்கு. இந்த கும்பல் 5 கும்பத்துக்கும் உழைக்க வர வட இந்திய தொழிலாளர்கள் குறித்து பேசும். பல 1000 கோடிகளை சம்பாதிச்சு இருக்கிற வட இந்திய பணக்காரர்களை பத்தி பேசாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மொத்த வியாபாரத்தை கையில வச்சிருக்கிற பணக்கார சேட்டுகளை பத்தி இந்த கும்பல் பேசாது. பெட்டி வாங்கி தின்னுட்டு ஓரமா உட்காரும். 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட தெருவுல ஒரு நாயை விட கேவலமா நடத்தப்படுகிற வட இந்திய தொழிலாளர்களை பற்றி மட்டும் இது பேசுங்க. வட இந்திய தொழிலாளர்கள் தான் இந்தியா. அரசியல் படுத்தினா எல்லா பேரும் ஒழுங்கா இருப்பாங்க. அரசியல் படுத்தினா எல்லா மக்களும் ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்வாங்க. இங்க வந்தா சோறாவது கிடைக்கும் நம்பி வர்றவங்கள்ட்ட அவ்வளவு பேச்சு பேசுறியே, பணக்காரனை பார்த்து பேசு. அது மாதிரிதான் இதுவும். இந்த ஏழை எளிய மக்கள் 5-10 வாங்கிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்ன கொடுத்து மேலே ஏத்திடக்கூடாது. எதுக்குங்க மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா? எதுக்கு டிவி கொடுத்தாங்க? முதல்ல பேசிக்கா அவங்களுக்கு தேவைப்படுது ஒரு அடிப்படை. எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு, எல்லார் வீட்லயும் மிக்சி இருக்கு. இவங்க உட்காந்து கையில ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிட்டு இருக்க முடியாது. இது கிடைச்சிச்சுன்னா ஒரு 2 ஆண்டு கால உழைப்பை இவங்க செலுத்தணும் இதை வாங்குறதுக்கு. அந்த உழைப்பு மிச்சம். அந்த உழைப்பில் கிடக்கிற பணத்தை வச்சு அடுத்த குழந்தைங்களை படிக்க வைக்கலாம். அடுத்து ஏதோ ஒரு அடுத்த கட்ட திட்டத்துக்கு அதை பயன்படுத்தலாம். ஒரு சின்ன வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த குடும்பம். அதுக்காக அடிப்படை தேவைகள் எல்லாருக்கும் போய் சேரணும் தான் இந்த திட்டங்களே. அடுத்து என்ன பண்ணாங்க? கல்வியை இலவசமாக கொடுங்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டுல கல்வி இலவசம்தான், மருத்துவம் இலவசம்தான். பணம் இருக்கிறவன் தான் பிள்ளைய போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயோ மெட்ரிகுலேஷன்லயோ படிக்க வைக்கிறான். சாமானிய மக்கள், சாமானிய குழந்தைகள், விளிம்புநிலை மக்களினுடைய கல்வி இங்க இலவசமா தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மருத்துவம் இலவசம்தான். இந்த அடிப்படையே தெரியாம ஒளறி கொட்டிட்டு இருக்கு இந்த கும்பல். இலவசம்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, போற போக்குல அந்த பிள்ளை சொல்லுது 1000த்தையும் 1500 கையில கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு. எது அசிங்கம்? அது அவங்க உரிமை. எது அசிங்கம்? ஒரு 1000 ரூபாய் அவங்க கையில கிடைக்கும் போது, கட்டணமில்லா பேருந்து அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது, அவங்க யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம். முதல்ல வெளியே வரட்டும். வெளியே வந்து ஊரை பார்க்கட்டும், உழைக்கிற மக்களை பார்க்கட்டும், நாமளும் உழைக்கணும்னு முடிவு பண்ணட்டும். வெளியே வரட்டும். அதுக்கு தான் இந்த கட்டணமில்லா பேருந்து பயணம். இந்த கட்டணமில்லா பேருந்து பயணம் வந்த பிறகு 47% பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுயமா காலில் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இலவசம் பேசக்கூடாது, மக்களுக்கான வளங்களை பகிர்ந்து அழிப்பதுன்னு பேசணும். இலவசம் சொல்லி கொச்சப்படுத்துறவன் அரசியல் அறிவு கட்டவன், அரசியல்ல எதுவும் தெரியாத அரைவேக்காடு அப்படின்னு பொருள். புரியுதா தங்கச்சி? வாழ்வாதாரத்தை எது கொடுக்குதோ அதுதான் உண்மையான கட்சி. ஓ, வாழ்வாதாரத்தை கொடுப்பது உண்மையான கட்சி. எது வாழ்வாதாரம்? காலங்காலமா எங்களை படிக்க கூடாது, படிக்க கூடாது, படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, வேலைக்கு போக கூடாது வச்சு எங்களை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை அடிச்சு ஓட விட்டுட்டு இன்னைக்கு நாங்க படிச்சிருக்கோமே, இன்னைக்கு நாங்க வேலைக்கு போறோமே, எங்க சுயமா சிந்தனையோடு எங்க சொந்த கால்ல நிக்கிறோமே. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்கல்ல, அசிங்கப்படுத்திட்டாங்க, இலவசமா கொடுத்துட்டாங்க. இப்படி படிப்படியா அவங்களை ஏத்தி விட்டு வந்தது. 1961 வரை வறுமையின் கீழ் இருந்த மாநிலம், கடைசி மாநிலம் தமிழ்நாடு. வறுமையில் இருந்த மாநிலம், வளர்ச்சி இல்லாத மாநிலமா 61 இருந்துச்சு தமிழ்நாடு. இன்றைக்கு முதல் இடத்துல இருக்கு. எப்படி? எல்லாத்துக்கும் வா, நீ பஸ்ல போ, 10 கிலோமீட்டர்ல போய் நீ வேலை செய்யறியா, 25 கிலோமீட்டர்ல போய் வேலை செய்ப்போ, அங்க உனக்கு 2 மடங்கு சம்பளம் கிடைக்குதா, அங்க போய் வேலை செய், உனக்கு பொருளாதாரமாகும். இன்னைக்கு தனிநபர் வாங்கும் சக்தி அதிகமா இருக்கிற மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கிற முதல் இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு தனி மனிதன் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறான், சொந்த காலில் நிக்கிறான்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது பெண்கள். சோ கத்தி 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 தொண்ட தண்ணிதமா போச்சு. ஒரு பேப்பர் படிச்சிருந்தா கூட அறிவு இருந்திருக்கும். வாழ்வாதாரத்தை யார் முன்னிறுத்துகிறார்களோ அவங்கதான் நல்ல கட்சியா. நீங்க என்ன வாழ்வாதாரத்தை முன்னிறுத்துனீங்க? ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அவர்கள்லாம் அரசு வேலை, அரசு வேலைன்னு சொன்னா மட்டும் பத்தாது, 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்களா சம்பளம், ரைட்டு. அப்புறம் படிக்க வரலையா, நீ போய் கைடாரு. அவன் படிக்க வரல, கைடா இருக்கிறவனுக்கு 5-6 மொழி தெரியணும். நீ கைடாரு, உனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம், போ போ. எப்படியும் இந்த பீஸ் ஆட்சிக்கு வராதுன்னு அதுக்கே தெரியும். அதனாலதான் அது வாட்டுக்கு வாயிலே வடை சுட்டு விட்டுக்கிட்டு இருக்கு. காலங்காலமாக யாரோ ஒரு தோட்டத்துல யாரோ ஒருத்தனுக்கு பண்ணை அடிமையா கூலிக்காரனா தனியா ஊரும் சேரியும் பிரிக்கப்பட்டு நாங்கெல்லாம் மனுஷனாவே மதிக்கப்படாத ஒரு காலகட்டத்துல பெண்கள்லாம் கேவலப்படுத்தும் போது, சாமானிய சிறுபான்மை மக்களை எல்லாம் அசிங்கப்படுத்தும் போது அதுல இருந்து மீட்டு வெளியே வர்றதுக்கான திட்டங்களை போட்டு போட்டு கொண்டு வந்தா அதெல்லாம் இலவசங்கள் என்ற பேர்ல கொச்சப்படுத்துறீங்க. பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் தொடங்கி செருப்பு வரைக்கும் அத்தனையும் நீங்க சொல்ற இலவசமா கொடுக்கப்படுது. லேப்டாப் கொடுக்கறோம், சைக்கிள் கொடுக்கறோம். இதெல்லாம் இல்லாம ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற இடத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா தங்கச்சி சொல்லியிருக்க மாட்டேங்க. இஸ்லாமிய பெண்கள் வெளி மாநிலங்கள்ல வெளியவே வராத போது இங்க இருக்கிற அத்தனை தொழில்துறைக்குள்ளும் இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள். சொந்த தொழிலை இஸ்லாமிய பெண்கள் செய்யறாங்க, அரசியல இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க, இலக்கியவாதிகளாக இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க. என்ன, இது முற்போக்கு பூமி, அதற்கான களத்தை கட்டமைச்ச பூமி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். உரிமை தொகை, ஊக்கத்தொகைன்னு எல்லாத்தையும் பிச்சைக்காரங்களா ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு இந்த பாப்பா. நீங்க மக்களுக்கான நலத்திட்டங்களை, மக்களுக்கான உரிமைகளை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. உரிமை தொகை, ஊக்கத்தொகை என்பது அவர்கள் உரிமை. அரசிடம் அவங்க பங்க பெறுறாங்க, வளங்கள்ல அவங்க பங்க பெறுறாங்க. இதெல்லாம் ஈஸியா அசிங்கப்படுத்திட்டு போறீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களே, ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் இந்த 2000 வர பஸ்ஸுக்கு போற காசு மிச்சமா? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்குதா? இந்த 1000 ரூபாய் மிச்சமா? இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கு தனித்தனியா நோட்ஸுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, பஸ்ஸுக்கு, பேப்பர் பென்சில் வாங்குறதுக்கு, அதுக்கு இதுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க, ஹோம்வொர்க் ஏதோ ஒன்று, நோட்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டே இருந்தோமா? இப்ப குழந்தைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வருதா? இப்ப நெருக்கி ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் நம்ம வீட்டுல வந்து சொலையா நிக்குதா? இந்த 5000 ரூபாய் அடுத்த கிடத்துக்கு நம்ம வளர்த்துமா வளர்க்காதா? திட்டம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்ததை வளர்றதா? ஒரு எளிய குடும்பம் இந்த 5000 ரூபாய் அவங்களை ஒரு படிக்கட்டுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது இல்லையா? இந்த பேசிக்கான நாலேஜ், அறிவு இருக்காதா நாம் தமிழ் கும்பலுக்கு? இந்த லட்சணத்துல கன்னியாகுமரி பக்கத்துல போய் விவாதம். நாம் தமிழர்களுக்கு ஈஸியா வர ஒண்ணு இருக்குங்க. மலைகளை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள், காடுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் அடிப்பான். எவன் அழிச்சானா அவனை விட்டுருவான், எவன் இடையில வந்தானா அவனை போட்டு சாத்துவான். அழிக்கிறவன் பணக்காரனா இருப்பான், அதிகாரத்துல இருப்பான், அவனை தொடமாட்டான், தொட்டா அவன் திரும்ப சாத்திடுவான். அதனால அவனை அடிக்க மாட்டான். யாராவது இடையில போய் உதவி செய்யறேன்னு போவாங்களா, அவங்கள தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. மனோஜ் தங்கராஜ் இருக்காரு இல்லையா, அமைச்சர், ஒரு கூட்டம் நடக்குது. அதுல நாம் தமிழர் தம்பிகள் சொல்றாங்க, மலைகளை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள், அறுத்து கடல்ல எரிஞ்சிட்டாங்க மலைகளை எல்லாம், என்றைக்கு இது மாறும், என்றைக்கு அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரா. மனோ தங்கராஜ் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு. முதல்ல நாங்க ஆட்சிக்கு வரும்போது 43 குவாரிகள் இருந்தது. ஆட்சிக்கு வரும்போது 43 குவாரி. அதுக்கு முன்னாடி ஆட்சியில 10 ஆண்டுகள் அதிமுக இருந்தது.
43 கல்குவாரிகள் இருந்தது. அதுல 38 கல்குவாரிகள் இப்ப மூடப்பட்டிருக்கு. வெறும் 6 இருக்கு. அதையும் மூடுறதுக்கான வேலை நடக்குது. இதை தாண்டி இந்த கல்குவாரிகளை மாநில அரசு கையில் எடுக்க முடியாத பண்ணது யாரு? ஒன்றிய அரசு. 2017 ஜிஎஸ்டி ஆக்ட் கொண்டு வந்து இந்தியா ஒரே சந்தை, நம்மளாம் சந்தை, இந்தியா ஒரே சந்தை. இந்த ஒரே சந்தையா இருக்கிற இந்தியாவில எங்க இருந்தும் எங்கும் கனிம வளங்களை கொண்டு போகலாம். அதனால அதை தடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் ஏற்றினான். அதுல கையெழுத்து போட்டது அதிமுக, கொண்டு வந்தது பாஜக. இத பத்தி பேசியிருக்க அந்த பீசுங்க யாராச்சும் அழகா சொன்னாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, இலவசங்களை பத்தி இதை விட யாரும் ஒரு பெண் கொச்சையா பேச முடியாது. மேம்பட்ட சொசைட்டியில் எலைட்டாக இருக்கிற ஆட்களுக்கு இப்படி தான் தெரியும். ஏன்னா நான்லாம் வந்து அரசு பள்ளியில் படித்தவன். அரசு பள்ளியில் போகும்போது தான் எனக்கெல்லாம் இலவச புத்தகமே கிடைச்சது. கைடு வாங்குறதுக்கு எங்களுக்குலாம் காசு கிடையாது. எங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு தெரியல. அப்போல்லாம் கோனார் கைடுன்னு இருக்கும். ஞாபகம் இருக்குங்களா தம்பி? கோனார் கைடுங்கிறது வந்து 40 ரூபா. அதுக்கெல்லாம் கூட காசு இல்லாமல் நாங்களாம் இருந்திருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவங்க தான் இப்போ நான் வந்து டாக்டராக இருக்கேன். இதுக்கு என்ன வகையான கட்டமைப்பை உறுதிப்பாட்டுடன் திராவிட கட்சிகள் முக்கியமா திமுக செய்திருக்குது என்பதை அவர் நல்லா கேட்கிறாரு. நாங்க பொதுநல மனுக்களை போட்டோம், பொதுநல வழக்குகளை கையில் எடுத்தோம், இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டோம். அதனால என்ன, இவங்க போய் ஒரு வழக்கு நடக்கும், அதுல இவங்களே போய் ஜாயின் பண்ணிக்கிறது. அந்த வழக்கில் நாங்களும் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் அந்த வழக்குல இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு அரசு போய் அந்த வழக்குல சொல்றது. ஒரு பொதுநல வழக்கு யாரோ தொடுக்கிறாங்கன்னா அது நியாயமான வழக்கா இருந்தா நாங்களும் வரணும், அரசு போய் தங்களை இம்ப்ளீட் பண்ணிக்கிறது. அப்படி பல வழக்குகளை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசுறது கூட உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையே, என்னடா நீங்க அரசியல் பண்றீங்கன்னு மனோ தங்கராஜ் புளிச்சுன்னு துப்பி இருக்கிறார். இது இடையில இன்னொரு மேடையில தம்பி சிக்கிருக்காப்ல. என்னவா, இஸ்லாமியர்களை என்னைக்காச்சும் நாங்க முருகனை கும்பிடுங்கன்னு சொன்னமா, எங்க அண்ணன் சொன்னாரா? அப்படி சொல்லி இருந்தா நான் கட்சியை விட்டே வெளியே போறேன். ஒண்ணு தெரியுதுங்க, இவங்க அண்ணன் பேசுறதே இந்த பயிலுங்க கேட்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்க அண்ணன் ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? அரசியலை விட்டே வெளியே போறேன் நான் தம்பி சொன்னாரே, அவங்க அண்ணன் பேசுனதை நான் சொல்லவா? உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். எங்க மரச்செக்கு என்னைக்கு மாறுறீங்கல்ல, மரச்செக்கு என்னைக்கு மாறுறத போல நீங்க ஏன் தாய் மதத்துக்கு வரக்கூடாது? கேட்டது யாரு? சீமாண்டி. புரியுதுங்களா? மரச்செக்கண்ணைக்கு மாறுவதை போல தாய் மதத்திற்கு மாறுங்கன்னா என்ன அர்த்தம்? கர்வாப்சி. பாஜக சொல்ற கர்வாப்சி. போங்கயா, சாத்தானின் பிள்ளைகள்னு நாங்க திமுக ஓட்டு போட்டவங்கள சொல்றோம். இதுவே அசிங்கம் இல்லையா? ஓட்டு போறது ஒரு மனிதனுடைய ஜனநாயக உரிமை. அவங்க யாருக்கு வேணாலும் போடலாம். அந்த டிசைட் பண்ற உரிமை அவங்களுக்கானது. பிரச்சாரத்தின் மூலமா நமக்கானதா மாத்துறது நம்ம திறமை. ஆனா இந்த கும்பல் இவங்களுக்கு ஓட்டு போடலன்னு பாருங்க பாருங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க பூரா சாத்தானின் பிள்ளைகள். யாரு? நம்ம அண்ணா ஜீமாண்டி. சாத்தானின் பிள்ளைகள் திமுகவுக்கு ஓட்டு போட்டா. இது ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துவது, வாக்குரிமையை அசிங்கப்படுத்துவது, தேர்வு உரிமையை கேவலப்படுத்துறது. நான் யாரை தேர்வெடுக்கிறது என் உரிமை, அதை கேவலப்படுத்துறது. இவனுக்கு ஓட்டு போடலன்னா எல்லாம் சாத்தானுங்களா? ஏன் இவன் தேவதூதனா? சல்லி பயல்களா உட்கார்ந்துகிட்டு இப்படி பேச்சு பேசுதுங்க. எதுக்குயா போய் பாஜக ஆதரவா மும்பையில போய் பேசினாருன்னு கேட்கிறாரு கூட இருக்கிறவர். மும்பையில போய் பாஜக ஆதரவா பேசினவன் தான் சீமான். அதுவும் எப்போ? 2014 பிரைம் மினிஸ்டரா நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல போய் அங்க தமிழரசன் ஒருத்தருக்கு பாஜக சின்னத்துல நின்னவருக்கு தேர்தல்ல வாக்கு கேட்டவர் தான் இவரு. இவருக்கு என்ன சித்தாந்த தெளிவு இருக்கு? நீ பாஜகவுல எவனாலும் நான்லாம் ஓட்டு கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு, சித்தாந்த புரிதலும் தெளிவும் இருக்கு. நம்ம அண்ணனுக்கு தான் மூளையே காலியே. அண்ணன் போய் அங்க 1.5 லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டு 1.25 லட்சம் கோடிய இருப்பு தொகையா வைத்திருப்பவர் மோடி. பொருளாதாரத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணவர் மோடின்னு சொன்னது யாரு? நம்ம அண்ணாத்த சீமாண்டி. நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா கல்வியை இலவசமா கொடுப்போம். யோ 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 யோ, இந்த அடிப்படை அறிவு இல்லையா உங்களுக்கு? கல்வியெல்லாம் இலவசமா கொடுத்து பல 10 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. கல்வி, மருத்துவம், பொது சுகாதாரம் எல்லாமே இலவசம் தான் இங்க. இந்த அடிப்படை உண்மையே தெரியாம ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். மொத்தம் ஒண்ணு புரியுதுங்க, இதுங்களுக்கு அரசியலும் வராது, பொருளாதாரமும் தெரியாது, பூகோளமும் தெரியாது, மொத்தமா சல்லியா வடிகட்டின கும்பலா தெரியுதுங்க. வாய்க்கு வந்தது அரசியல்னு பேசிட்டு இருக்குங்க. உண்மையான அரசியல் தெளிவு இல்லாத தற்கொலை கும்பல் அடிவாங்கத்தான் செய்யும்.